கிளிநொச்சியில் உரிய முறையில் வடிகான்கள் அமைக்கப்படாமையால் A9 வீதி சேதமடைந்துள்ளதுடன் வெள்ளம் வடிந்தோடுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி A9 வீதி மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளிலும் வெள்ளம் வடிந்தோடாதுள்ளதால் டிப்போ சந்தியில் A9 வீதி சேதமடைந்துள்ளது. கிளிநொச்சி நகர் ரத்தினபுரம் வீதியை ஊடறுத்து வெள்ளம் பாய்வதால் வீதி சேதமடைந்துள்ளது. அத்துடன் வீதியின் இரு மரங்கிலும் உரிய முறையில் வடிகான்கள் அமைக்கப்படாமையினால் வீதி முழுமையாக சேதமடையும் அபாய நிலை காணப்படுவதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கிளிநொச்சிக்கு அருகாமையில் இருக்கும் ரத்தினபுர வீதியில் கால்வாய்கள் ஒழுங்காக அமைக்கப்படாதனால் இது தொழில் பிரச்சனைகள் மற்ற போக்குவரத்து பிரச்சனைகள் எல்லாம் ரோட்டு பெரிய பிரச்சனையாக இருக்கு. இதை சம்பந்தப்பட்ட ஆட்கள் எங்களுக்கு ஒழுங்காக சீரமைச்சு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது இந்த ஒழுங்கான கால்வாயில் அமைக்கப்படவில்லை. அதை ஒழுங்காக அமைச்சிருந்தால் இந்த ரோட்டுக்கு தண்ணி வராது. A9 ரோட் அவங்க ஒழுங்கான வாய்க்கால்கள் எல்லாம் பட்டி சீரமைச்சிருந்தா இப்படியான தண்ணிகள் இங்க வராது. இந்த பாதை இன்னும் நல்ல நிலையில செய்து கொடுக்காததால போக்குவரத்து ரொம்ப சிரமம். நோயாளிகள் உட்பட பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் சரி, இல்ல டியூஷனுக்கு போற பிள்ளைகள் சரி, ரொம்ப சிரமத்தை எதிர்நோக்கிருக்கிறோம். கடுமழை நேரம் கடுமையா பாய்ஞ்சு கொண்டிருக்கு. ரோட்டை கிராஸ் பண்ணி பாயும். உரிய வடிகால் அமைப்பு இன்மையினால் மக்களின் குடியிருப்புகள், வர்த்தக நிலையங்களுக்குள் வெள்ளம் உட்செல்வதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர்.